ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பின்னர் மீண்டும் ஒரு பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பும் நடத்தி முடித்து ஓராண்டு ஆகிய நிலையில் இன்னும் எங்களை பணி நியமனம் செய்யவில்லை என கூறி பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று பின்னர் சான்றிதழ் சரிபார்ப்பும் முடித்த ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக எங்களை பணி நியமனம் செய்யுங்கள் அல்லது கருணை கொலை செய்ய உதவுங்கள் என்று முதல்வர், ஆளுநர், எதிர்க்கட்சி தலைவர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என அனைவருக்கும் கோரிக்கைகளை மனுவாக அளித்து தங்களது வேதனைகளை வெளிப்படுத்த உள்ளனர். அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெறுநர் உயர்திரு முதல்வர் அவர்களுக்கு என குறிப்பிட்டு, வணக்கம், நான் மேற்கொண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். கடந்த 25/10/2023 அன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் தேர்வினை 4/2/2024 அன்று எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளேன். தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கடந்த ஆண்டு மே மாதம், அதாவது 28/5/2024 முதல் 1/6/2024 வரை சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தப்பட்டு இன்று வரை கடந்த 1 வருடங்களுக்கும் மேலாக பணி நியமனம் வழங்கப்படாமல் உள்ளது. நாங்கள் மற்றும் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டு எவ்வித வருமானமும் இல்லாமல் பிச்சை எடுக்கும் நிலையில் இருக்கிறோம் எனவும், இதற்கு மேலும் எங்களால் வாழ முடியும் என்று நம்பிக்கை இல்லை. தங்களிடம் வேண்டுவது எங்களுக்கு பணி நியமனம் அல்லது எங்களை குடும்பத்துடன் கருணை கொலை செய்ய உதவுங்கள் என்று தங்களுடைய மனுவின் வாயிலாக தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் மட்டுமல்லாது ஆளுநர், எதிர்க்கட்சி தலைவர், உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி என அனைவருக்கும் கோரிக்கைகளை மனுவாக அளித்து தங்களது வேதனைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருக்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். நன்றி.